வாழ்க்கை வாழ்வேன், நான் ராஜ வாழ்க்கை வாழ்வேன், என்னோட வாழ்க்கை வாழ்வேன், நான் என்னோட வாழ்க்கை வாழ்வேன். ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு கடைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல கிட்டுன்னு ஒரு சுண்டெலி இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த கிட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிச்சான், அம்மா எனக்கு பறவைனா ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பறவை மாதிரி நான் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க அம்மா, ஓ அப்படியா, சரி அங்க மரத்துல பாரு ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை கிட்ட போய் அதோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வா, அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு கிட்டுவோட அம்மாவும் கிட்டுவை அனுப்பி வச்சாங்களாம். அந்த பறவை கிட்ட போய், உன்னோட வாழ்க்கை ரொம்ப அழகானது இல்ல, நீ உயர உயர பறக்கிற, எல்லாத்தையும் பாக்குற, சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிற இப்படின்னு அந்த பறவை கிட்ட கிட்டு சொல்லுச்சான். அதுக்கு அந்த பறவை, அப்படியா சொல்ற, எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, மழை வந்துச்சுன்னா ஓடி ஒளியணும், இல்ல அதிலேயே நனைஞ்சிட்டு கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், மழைதான் இப்படின்னு பார்த்தா வெயில் அதுக்கு மேல வாட்டி வரைக்கும் தாங்க முடியாது, அதோட மட்டும் இல்ல மரத்துல மட்டும் நிம்மதியாவா உட்கார முடியும், சில நேரத்துல பாம்பெல்லாம் வந்து பயமுறுத்தும், அதோட பருந்து கழுகு இப்படி பெரிய பறவைகள் எல்லாம் எங்க கிட்ட வந்து சண்டையும் போடும். இப்படின்னு அந்த பறவை தன்னோட வாழ்க்கை போராட்டத்தை பத்தி சொல்லிச்சான். அதுக்கு கிட்டு, நீ எப்படியா சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுச்சான். இதுக்கு எங்களோட வாழ்க்கையே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் சொல்லிட்டு கிட்டு அம்மா கிட்ட ஓடி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சான். அதுக்கு அம்மா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு போராட்டம் தான், எல்லாருமே அவங்க வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் அனுபவிப்பாங்க, வாழ்க்கை முறைகள் அனுபவங்கள் தான் மாறுமே தவிர கஷ்டங்கள் எப்பவுமே வராம இருக்காது. அந்த கஷ்டத்தோட நாம மோதி இந்த வாழ்க்கைய ரொம்ப அழகா வாழணும், சந்தோஷமா வாழணும், புரியதற்கு அப்படின்னு அவங்க அம்மாவும் சொன்னாங்களாம். அதுக்கு கிட்டு, ஆமாமா நானும் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட மாட்டேன், என்னோட வாழ்க்கைய நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். சோ குட்டீஸ், நீங்களும் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படாம உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க, சரியா? ஓகே, பாய்.